ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மங்கி எங்கள் கண்ணில் பட்டுருச்சு. சரி, பார்த்த உடனே வீடியோ எடுத்தால் ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்களேன், இந்த மங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜி கடையில் நின்றுட்டு இருந்துச்சு. பஜ்ஜியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பத்தாததுக்கு சமோசாலாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது பஜ்ஜி அதெல்லாம் பிச்சு போட்டுருச்சு, சமோசாவும் பிச்சு போட்டுருச்சு. இந்த மங்கி வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது என்ன வகை மங்கி, இது என்ன பேருன்னு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 4 டைம்ஸ் நான் இந்த மங்கியை வந்து நம்ம திருவள்ளூர் சைடில் நிறைய பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் கவர் பண்ணேன். அதோட வால் பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பஜ்ஜி கடையிலேருந்து ஒரு வீட்டு காம்பவுண்ட் மேலே எகிரிச்சு. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டில் வாழை மரம் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழமும் இருந்தது. காயாக இருந்தது, இருந்தாலும் பிச்சு வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்ருக்கு. பாவம், ரொம்ப பசியில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களை கண்டிப்பாக வந்து யாரும் துன்புறுத்தாதீங்க. அதுவே வந்து பாவம் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.